வந்துருவல்ல? வந்துருவேன் சார். சார் நானும் ஒரு நல்ல இளநீ வாங்கிட்டு சேட்டு கூட ஸ்கூட்டர்ல வந்துடுறேன் சார். நீ ஸ்டேஷனுக்கு வா, எஸ்ஐ பெரிய இளநியா தருவார். சார் டி சார். சார் ஈ சார். யோ உட்காரியா. டேய் டீ குடுறா. டேய் குத்து வழக்கு மேட்ரையும் சொல்லிடலாம்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. இன்னும் கேஸே என்னன்னு தெரியல. கம்னு இருக்கியா? என்னையா கேஸ்? ஒரு பொண்ணு கிட்ட நகை ஏமாத்தி அடமான வைக்க போயிருக்கா சார். எங்க அந்த பொண்ணு? வாமா உள்ள. வாடி. வாமா சொல்லு, என்ன நடந்தது? புதுசா குடுத்துன வந்தோம். 5 பவுன் செயின் அடகு வைக்கணும்னு சொன்னேன். வாங்கிட்டு போனா அப்புறம் ஆளே காணோம். சார் அந்த பொண்ணு கிட்ட செயினை வாங்கினது வாஸ்துவம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சேடு கிட்ட அதை அடமான வச்சு 4000 ரூபாய் வாங்கினதும் வாஸ்துவம். வேணா பாருங்க, சீட்டு என்கிட்ட இருக்குது, பணம் ஏட்டிக்கிட்ட இருக்குது, நகை சேட்டுக்கிட்ட இருக்குது. கேட்டு வேணா பாருங்க. பத்தியா கேஸ்ல குத்து வழக்கு இல்ல தெரியுதா? எங்கயா அந்த சேட்டு? ஐயா நான் தான் அந்த சேட்டு. அவன் சொல்றது உண்மையா? சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. என்ன சார் பொம்பளைங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? ஏன் போய் கேஸ் குத்தேன்னு சொல்லி முதல்ல இதுங்களை தூக்கி உள்ள போடுங்க சார். யோ சேட்டு, திருட்டு பொருளா வாங்குறோம்ல? ஐயோ இல்ல சார். என்கிட்ட மாட்டினு வச்சுக்க, லாக்அப் குள்ள தள்ளி குமுறு தோலை உரிச்சு போடுவேன். வேணாம் சார். ஏய் போங்கடா. சார் இந்திய அரசியல் சட்டப்படி 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது சார். தெரியும்ல சார்? விசாரிக்காமலே அடிச்சிட்டீங்களா சார்? போங்கடா. என்ன பண்ணார்? சிரிச்சாரா? யாருக்கு தெரியும்? கேடி வெள்ள வாடி. ஐயோ ஏமா ஏட்டி ஆகிட்ட 4000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போமா. டேய் அப்பா உன்னை அடிச்ச அடியில எனக்கு வயித்த கலக்கிச்சு. நீ போயிட்டே இரு, நான் கக்கூஸ் போயிட்டு வரேன். அவனை ஏன் கூப்பிடுற? நீ சும்மா, நான் பேசிட்டு வரேன் போ. டேய் ஒரு டீ சொல்றா. துட்டு தந்தாதான் டீ. டேய் டவுசர் ஊத்துறா. சாரி தப்பு பண்ணிட்டேன். ஐயா பரவாயில்லைங்க, நம்மளுக்கு இதெல்லாம் சகஜம்தான். ஏன் உங்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏதாவது வேலை செய்ய வேண்டியதானே? கார்பரேஷன்ல வேலைக்கு சேர்ந்துருக்கேன். கொசு மருந்து அடிக்கிற வேலை. வேலைக்கு எங்க இருக்கு மதிப்பு? ஆமா நீ என்ன பண்ற? நான் ஹோட்டல்ல டான்ஸரா இருக்கேன். இந்தாங்க என் ஹோட்டல் விசிட்டிங் கார்டு. நீங்க எப்ப வேணா என் பேர் சொல்லிட்டு வரலாம். இதென்ன உடுப்பி ஹோட்டலா? இல்ல, ஸ்டார் ஹோட்டல். உருப்படியா வேலைக்கு சேர்ந்துட்டியா? இதென்ன வேலையாது? இதை விட பெரிய வேலைலாம் செய்ய வேண்டியது இருக்கு. என்னடா இது புது செட்டப்? சும்மா டைமுக்கு. சரி வா டீ சாப்பிட்டு வரலாம். வா போலாம். அக்கா இத பாத்துக்கோ. வச்சிட்டு போ. டேய் 2 இட்லி சொல்றா. துட்டு இல்ல மச்சி, பாத்துக்கோ. இந்த பாரு, எஸ்ஐ ரொம்ப கண்டிப்பானாலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஷோ. அவரு மேல இடத்துல கேட்ட டிவிஷனே வேற. போஸ்டிங் போட்டது இந்த ஏரியா. இந்த ஏரியால தான் வசூல் ரொம்ப கம்மியாச்சுல்ல, அதனாலதான் உங்ககிட்ட பேச சொன்னாரு. என்ன செய்யறது நீயே சொல்லு. கஞ்சா வில்லு, சாராயம் காசு இல்ல பொம்பளைங்களை வச்சு பிசினஸ் பண்ணு. வார ஸ்டேஷனுக்கு மாமூல் கட்டிடு. மாசத்துல ஒரு 2 கேஸ் கொடுத்துடு. உன் கூட சுத்தி திருவானே டோனி பையன், அவனை கோர்ட்டுக்கு அனுப்பு. ஆமா ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாவா குத்துன்னு இருக்கிற? போலீஸ் கண்ட்ரோல்ல நான் இருக்கிற மாதிரி எந்த பிசினஸும் சொல்லாத. என் கண்ட்ரோல்ல போலீஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடு. இது கொண்டு ஏற்பாடு பண்ணி ஷேர் கொடுத்துறேன். விதவிதமா கரும்பு உடப்பியல்ல, இந்த பீர்களுக்கெல்லாம் உடச்சு காட்டுறா. காட்டுறா இதே காட்டு. தீ பொறி பறக்கும் ஞாபகம் நாண்டா, ஒட்டாம ஓடும் பாதரசம் தாண்டா. நான் பறக்குற ரயில பாதி வாங்க ஜெயில, உள்ளத அனுபவிக்க உயிரையும் அடகு வைப்பேன். யாருக்கும் அடிமை இல்ல, நான் நெஞ்சத்தான் நிமித்தி நிப்பேன். யாருக்கும் அடிமை இல்ல, நான் நெஞ்சத்தான் நிமித்தி நிப்பேன். தீ பொறி பறக்கும்
அவ கொன்னாண்டா ஒட்டாம ஓடும் பாதரசம் தாண்டா பள்ளமேடு எல்லாம் மாத்தி பாதை போட்டோமே அட பாதாளத்து சாக்கடையில் அடப்படுத்தோமே எங்க வாழ்க்கை அடப்படுக்க எவனும் இல்லையே எங்க மனசு அழுக்கு பழுக்க ஒருவன் இல்லையே கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதை எங்க பாதை தான் சொல்ல கூசு சோக கதைங்க எங்க கதைங்க தான் தொட்டு கிட்ட கஷ்டம் எல்லாம் தொடச்சு போவண்டா முள்ளால் முறிச்சு போட்டு முன்னே போவண்டா அடிமாடத்தானே ரோட்டோரம் கிடக்கும் வழக்கில்லா வீடா நாம இருட்டுக்குள் இருக்கோம் செல்லாத காசாய நாமானோ ஒன்னும் தான் புரியலையே அத விளக்கவும் தெரியலையே ஒன்னும் தான் புரியலையே அத விளக்கவும் தெரியலையே தக்காளி தக்காளி நாங்கத்தா தங்க தக்காளி நாங்கத்தா இந்த பசங்க பாட்ட கேட்டு நோட்டு இருந்தா போடுங்களேன் தக்காளி தக்காளி நாங்கத்தா உங்க தக்காளி நாங்கத்தா ஒதுங்க கூட இடம் இல்லாம கலந்து தக்காளி நாங்கத்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா வெட்டி வைப்போமே சாண பயத்து பசியும் ஆத்திக்காம விவரம் கெட்டோமே பட்டா போட தெரிஞ்சுக்காம கோட்டை விட்டோமே பொறம் போக்க இன்னும் பட்டத்தை தான் ஒட்டி கொண்டோமே அந்த கதைய மாத்தி போட ஆரம்பிப்போமா அழகு சுந்தரி வந்தா எந்திரி அளந்து பாப்போமா எல்லாமே சரிதான் இப்ப ஏத்திக்கடா சுதிதான் கண்ணுல படுற ஃபிகர் எல்லாம் ரதிதான் இன்பங்கள் ஒன்னா ரெண்டாக்கி நகட 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 இத்தனையும் கொண்டா கொண்டா இரடா 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 இர உங்களுக்கு விரைவிக்கமா உள்மூலமா வெளிமூலமா வயிற்றுப்போக்கா மஞ்சக்காமாலையா உங்களுக்கு மாத விளக்கு பிரச்சனை என்னடா மைக் வேலை செய்ய மாட்டேங்குது சொரி சிறங்கு படையா உடனே உங்களை போய் பரிசோதித்து டிசம்பர் மாசம் வந்தா 5 வயசு முடியும் இதுக்கு முன்னாடி தடுப்பூசி எல்லாம் போட்டுருக்கீங்க இவனுக்கு 2 முறை போட்டுருக்கு சொல்லுங்க அஞ்சல வயசு 16 டேய் 61 நம்பர் 33 ரெண்டாம் குருத்து ஏய் வெயிடாத அண்ணா சாக்லேட்டா அது பேதி புடிங்க போகுது சார் நீங்க கேக்குற மாதிரி 8 வயசுல ஒரு குழந்தையும் 60 வயசுக்கு மேல உள்ள பெரியவங்களாவும் அதுலயும் அதிக விவரம் தெரியாதவங்களா 2 பேர் மட்டும் கிடைச்சிருக்காங்க. ஒன்னு ஆயிஷா, இன்னொன்னு இந்த பாட்டி. உங்களுக்கே தெரியும் இது ஈயோட பாட்டி. உங்க ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. கேக்குறதுக்கு ஆள் இல்ல, இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஈங்கிறவன் மட்டும்தான். அவனும் எதையும் கேட்க மாட்டான். 743 வெளிநாட்டில இருந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆர்டர். தடை செய்யப்பட்ட ஃபார்முலாவில இருந்து நான் உருவாக்கின புது மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சு கிருமிகளை வளர்த்து நேரடியா இதயத்தை தாக்கி உடனடியா மரணத்தை ஏற்படுத்தும். வெறும் கொசு மூலமாவே பரப்பி ஒரு நாட்டையே முடக்க முடியும். பாட்டிக்கும் ஆயிஷாவுக்கும் நீ போட வேண்டிய இன்ஜெக்ஷன் இதுதான். ஓகே டாக்டர்.
இங்க உட்கார். நரசம்மா இந்தாங்க. பாத்து 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 பாத்து. அது ஒண்ணு இல்ல ஆயா, சத்தூசி இல்ல, கொஞ்சம் வலி இருக்க தான் செய்யும். आयशा माँ क्या डरने का मैं हूँ ना। अच्छा ओ ठीक है ठीक है. இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? எஸ் டாக்டர். அந்த 2 பேருக்கும் யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணு. அவங்க எப்ப ஆஸ்பத்திரிக்கு வராங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, தலைவலியா, மயக்கமா, வாந்தியா, எதுவா இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணு. கம்ப்ளீட் பிளட் செக்அப், யூரின் கண்டிஷன் ஒண்ணு விடாம அப்பப்போ என் கம்ப்யூட்டருக்கு வரணும். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆராய்ச்சி இது. அவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியணும். எப்படி டாக்டர்? உலகம் பூரா நோய் விதவிதமா வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நோய் எத்தனையோ இருக்கு. ஜனங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, டாக்டருங்க கண்ணுக்கே அகப்படாத நோய் கிருமிகள்லாம் இருக்குது. ஏன் சாவறோம், எதுக்கு சாவறோம், எவனுக்கும் தெரியாது. நமக்கு புது புது மருந்து கண்டுபிடிக்க அரசாங்கம் கொடுத்த அனுமதியை நாம இப்படி பயன்படுத்திக்கிறோம். புதுசா ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு மருந்து எப்படி செய்யறது? அந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த கிருமிய எலி, பூனை, நாய், பன்னிகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்து ஓரளவுக்கு வெற்றியானதுக்கு அப்புறம் குரங்குகளுக்கு கொடுத்து பார்க்கணும். குரங்குக்கு அப்புறம் யாரு? மனுஷன்தான். எந்த மனுஷன்? உலகம் பூரா இருக்கிற ஏழை நாடுகள்ல, அதுலயும் கேள்வி அறிவு கூட இல்லாத சேரி ஜனங்க மேலதான் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரை விற்பனையே. லில்லி, உனக்கு தெரியுமா, இந்த மருந்து தொழில தான் உலகத்திலேயே பெரிய லாபம் இருக்குது. மனுஷங்க மேல நடக்கிற ஆராய்ச்சிக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம நாடுதான் வசதியா இருக்கு. அதனாலதான் இந்த ஆர்டர் என் கைக்கு வந்திருக்கு. இது யாருக்கும் தெரியாதா? இது எவனுக்குமே தெரியாது. இதை எவனாவது விளக்கமா எடுத்து சொன்னா நம்ம ஜனங்க கல்லால் அடிக்கும். ஏதோ கதை சொல்றான்னு வாங்க. இவனுங்களுக்கு இந்த ஏரியாவை தாண்டி அரசியலே தெரியாது. இன்னும் இவனுங்க குரங்குங்க மாதிரி தான். ஆராய்ச்சிய குரங்குக்கு அப்புறம் இவங்க மேல தொடர்றதுல தப்பே இல்லை. நல்ல நெயில் பாலிஷ். ஏய், அது செண்டு கிடையாதுடா, தண்ணி வை. ஏய் டோனி, வட சாப்பிடுறியா? சூடா இருக்கு போல இருக்கு. ஏய் புடி 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 புடி. ஈ துட்ட கொடுத்துட்டு வடைய எடு. ஏய் போட்டனா வடைய வை, இன்னும் போனே ஆவல. ஏய் மாமனா என்ன சிட்டி? ठीक है, तू घर जा, मैं शैम्पू लेके आती हूं. ஏய் ஒரு கட்டு சந்திரிகா பீடி வத்தி பீடி கொடு. கடல்லாம் கிடையாது. என்னது? ஏய் குடுறா. யோ ஏற்கனவே நீ 2 ரூபாய் தரணும். என்னது? ஏற்கனவே 2 ரூபாய் கொடுக்கணுமா? பாட்டிலாம் உடைக்காத. சொன்னா கேளு, நீ ரொம்ப ஓவரா போற. நீ இந்த ஏரியாக்கு வந்து கடை வச்சு எத்தனை நாள் ஆகுது? 2 ரூபாய்க்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஷாம்பு பாக்கெட் 2, டீ தூள் பாக்கெட் 1. அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு பைசா அதுல இருந்து எடுத்து. தேங்க் யூ தேங்க் யூ மேடம். ஏய் அவங்க கேக்குறத கொடுத்துட்டு எனக்கும் கொடு. நேத்து வந்தவங்க நம்புறாங்க. நைட் இங்க தான் படுப்பேன். அப்ப இரு பூட்ட உடைச்சிடுறேன். நாட்டுல நல்லா மதிக்கவே மாட்டீங்களே. என்னடா பீடாரி வண்டி வந்திருக்கு. உட்காரு, அண்ணன் கூட்டு வர சொன்னாரு. உனக்கு தலைவா பெரிய ஆஸ்பத்திரி போயிருக்கே நீ? அங்க பொணக்கடங்கு தெரியுமா உனக்கு? என்ன தலைவா இப்படி கேட்ட? எத்தனை வாட்டி போயிருக்கேன் தெரியுமா? சரி சரி, இப்போ ஒண்ணு பண்ணு, உட்கார் உட்கார், நேரா கிளம்பி அங்க போ.